32 நாட்களுக்கு மேலாக புனிதமிக்க மஸ்ஜிதுல் அக்ஸாவும் இழுத்து மூடப்பட்டிருக்கிறது. உள்ளே தொழுகைக்கு அனுமதி கிடையாது. இப்படி தொடர் அநியாயங்களை செய்து வரக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை நிறுத்த வேண்டும் என்று சொன்னால் பல தடவை நம்ம பேச்சுவார்த்தை நடத்தி அனுபவப்பட்டுட்டோம். எனவே பேச்சுவார்த்தைகள் நம்ம வெற்றி அடைய முடியாது என்பதால் இவர்களுக்கு யுத்தம் தான் பதிலளிக்கும். தற்போது ஹிஸ்புல்லாக்கள் நடத்தி வருகிற இந்த யுத்தம் என்பது மிக பாரிய வெற்றியை தருகிறது என்று வர்ணிக்கிறார் அவர்கள். அதற்கு சான்றே நேற்று நடந்த அம்பியூஸ் தான் என்றும் சொல்லி இருக்கிறார். பாலஸ்தீனியர்களை எந்த இஸ்ரேலியனாவது கொன்றால், எந்த யூதனாவது கொன்றால் அதற்கு எந்த தண்டனையும் கிடையாது. ஆனால் இஸ்ரேலியர்களை பாலஸ்தீனர்கள் கொன்றாலோ கொல்ல முயற்சித்தாலோ அவர்களுக்கு மரண தண்டனை நிச்சயம் என்பதுதான் இந்த சட்டம் மூலம் சொல்லக்கூடிய முறைமையாக இருக்கிறது. எனவே அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு ஒரு முக்கியமான செய்தி பற்றிய விரிவான பார்வையைத்தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். நமக்கெல்லாம் தெரியும், கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாக 2023 அக்டோபர் 7ஆம் தேதி முதல் ஆரம்பித்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய காசா மீதான படுபயங்கரமான யுத்தம் மொத்த காசாவையும் அழித்து தரைமட்டமாக்கியது மட்டுமல்லாமல் உலகத்திலேயே இப்படி ஒரு தாக்குதல் எங்குமே நடத்தப்படவில்லை என்று சொல்லுகிற அளவுக்குண்டான மாபெரும் ஒரு அழிவை அங்கே உண்டாக்கி இருந்தது. லட்சக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டார்கள். அத்தனை மக்களும் வீடு வாசல்களை இழந்தார்கள். லட்சக்கணக்கான மக்கள் தங்களுடைய உடல் உறுப்புகளை இழந்து நிரந்தர ஊனமுற்றவர்களாக மாறி இருக்கக்கூடிய சூழல்ல கடந்த 33 நாட்களுக்கு மேலாக பாலஸ்தீனத்தில் அமைந்திருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுடைய புனித பள்ளிவாசல் 3வது வணக்கத்தலமாக இருக்கக்கூடிய புனித மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்குள் யாரும் தொழுகைக்கு செல்ல முடியாது என்கிற தடையையும் இஸ்ரேல் நீட்டித்து கொண்டிருக்கிறது. இப்படி அழிவுக்கு மேல் அழிவையும் தொல்லைக்கு மேல் தொல்லையையும் காசா உள்ளிட்ட பாலஸ்தீன அப்பாவிகளுக்கு கொடுத்து வரக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசாங்கமும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவமும் இணைந்து ஒரு புதிய சட்டமூலத்தை பாலஸ்தீன அப்பாவிகளுக்கு எதிராக சமர்ப்பித்திருக்கிறார்கள். அவர்களுடைய பாராளுமன்றமாக இருக்கக்கூடிய நெசட்ல திங்கட்கிழமை சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய அம்சமே என்னன்னு கேட்டால், பாலஸ்தீன அப்பாவிகள் யாரையாவது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் கைது செய்தால், குறிப்பாக இஸ்ரேலியர்களுக்கு எதிராக இவர்கள் நடந்தார்கள், இஸ்ரேலியர்களை தாக்க முனைந்தார்கள், இஸ்ரேலியர்களை கொன்றார்கள் என்கிற குற்றச்சாட்டுக்கள் எது வைக்கப்பட்டாலும் இந்த குற்றச்சாட்டுக்கள் அடிப்படையில் அவர்கள் கைது செய்யப்படுவார்களேயானால் பாலஸ்தீன அப்பாவிகள் தற்போது நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய குறித்த சட்டமூலத்தின் அடிப்படையில் மரண தண்டனை விதிக்கப்படுவார்கள். அவங்களுக்கு டெத் பெனால்டி கொடுக்க முடியும் என்பதுதான் புதிய சட்டமூலமாக இருக்கிறது. எனவே பாலஸ்தீன அப்பாவிகளை கைது செய்து அவர்களை கொன்று குவிக்கிற சட்ட அனுமதியை பெறுவதற்காகவே இப்படி ஒரு சட்டத்தை நிறைவேற்றி இருக்கிறது இஸ்ரேலுடைய நெசட் பாராளுமன்றம். இஸ்ரேல் என்கிறதே ஒரு அங்கீகரிக்கப்படாத கண்ட்ரிங்கிறது நமக்கெல்லாம் தெரியும். இஸ்ரேல் என்பது பாலஸ்தீனத்தை அபகரித்து உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நாடு. அந்த நாட்டில் இப்படி ஒரு சட்டத்தை உருவாக்கி நாட்டுக்கு சொந்தக்காரனாக இருக்கக்கூடிய பாலஸ்தீன அப்பாவிகளை கொன்று குவிக்கிற சட்டம் மூலமாக இந்த சட்ட மூலத்தை மாற்றி இருக்கிறார்கள். சரி, இதே நேரம் பாலஸ்தீனியர்கள் யாரையாவது இஸ்ரேலியர்கள் யாராவது கொலை செய்தால் அதற்கு என்ன தீர்வு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, பாலஸ்தீனியர்களை எந்த இஸ்ரேலியனாவது கொன்றால், எந்த யூதனாவது கொன்றால் அதற்கு எந்த தண்டனையும் கிடையாது. ஆனால் இஸ்ரேலியர்களை பாலஸ்தீனர்கள் கொன்றாலோ கொல்ல முயற்சித்தாலோ அவர்களுக்கு மரண தண்டனை நிச்சயம் என்பதுதான் இந்த சட்டமூலம் சொல்லக்கூடிய முறைமையாக இருக்கிறது. எனவே இந்த சட்டமூலத்திற்கு எதிராக உலகம் முழுவதும் பாரிய எதிர்ப்பலைகள் கிளம்பி கொண்டிருக்கிறது. முதல் நபராக ஸ்பெயினுடைய பிரதமர் மிக கடுமையான கண்டனங்களை வெளியிட்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் தான் மீண்டும் களத்திற்கு வந்திருக்கிறார் அபு உபைதா என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்பினுடைய ஊடக பேச்சாளர், இராணுவ பிரிவினுடைய ஊடக பேச்சாளராக செயல்படக்கூடியவர் தான் சகோதரர் அபு உபைதா அவர்கள். அபு உபைதாங்கிறத பொறுத்தவரையில்
நீங்கள் அது ஒரு கேரக்டராக புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு முன்பதாகவும் இதே பெயரில் ஒருவர் இருந்தார். அவரை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் கொலை செய்திருந்தது. அந்த செய்திகளை எல்லாம் நம்ம சொல்லியிருக்கிறோம். எனவே தற்போது புதிய ஒருவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அவரும் அபு உபைதா என்கிற பெயரில் தான் செயல்படுவார். எனவே அபு உபைதா அவர்கள் மீண்டும் களத்திற்கு வந்து புதியதொரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அது என்ன அறிவிப்பு என்று சொன்னால், தற்போது இஸ்ரேலோடு 3 சாரார் ஒரு பாரிய யுத்தத்தை மேற்கொண்டு வருகிறார்கள். இஸ்ரேலும் அமெரிக்காவும் இணைந்து ஈரான் மேல ஆக்கிரமிப்பு தாக்குதல்களை நடத்துகிறது. அதே நேரம் இஸ்ரேல் தனியாக லெபனான் மேல ஆக்கிரமிப்பு தாக்குதல்களை நடத்தி வருகிறார். அதே நேரத்தில் ஈரான் நேரடியாக இஸ்ரேல் மீதும் அமெரிக்காவினுடைய படைத்தளங்கள் மீதும் மத்திய கிழக்கு முழுவதும் தாக்குதல்களை நடத்தி வருகிறது. அதே போன்று ஈரானுக்கு ஆதரவாக ஹிஸ்புல்லாக்கள் இஸ்ரேலோடு நேரடி சண்டையில் ஈடுபட்டு வருகிறார். அதே நேரம் யமன்ல இருக்கக்கூடிய ஹவுத்தீஸும் நேரடியாக தாக்குதல்கள் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஈரானுக்கு ஆதரவாக. இப்படியான சூழல்ல இந்த யுத்தத்தில் நேரடியாக பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்பினர் பங்கெடுக்கவில்லை. ஆனாலும் அபு உபைதா அவர்கள் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினருடைய மிக தெளிவான நிலைப்பாட்டை சொல்லி இருக்கிறார். அது என்னன்னா, ஹிஸ்புல்லாக்களுக்கு இன்றைக்கு அவர்கள் விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்பில் அபு உபைதா அவர்கள் பேசும்போது சொல்லுகிறார், நாங்கள் உங்களிடத்தில் வேண்டிக் கொள்வதெல்லாம் மிக முக்கியமான ஒன்றே ஒன்றுதான். தற்போது பாலஸ்தீன அப்பாவிகள் மீது திணிக்கப்பட்டிருக்கக்கூடிய சட்டமூலத்தை பற்றி எங்களுடைய சகோதரர்களாக இருக்கிற ஹிஸ்புல்லாக்கள் அறிவார்கள். எங்கள் மீது பாலஸ்தீன அப்பாவிகளை மரண தண்டனை நிறைவேற்றும் விதமாக சட்டத்தை உருவாக்கி இருக்கிறார்கள் இஸ்ரேலியர்கள். அதே நேரம் 32 நாட்களுக்கு மேலாக புனிதமிக்க மஸ்ஜிதுல் அக்ஸாவும் இழுத்து மூடப்பட்டிருக்கிறது. உள்ளே தொழுகைக்கு அனுமதி கிடையாது. இப்படி தொடர் அநியாயங்களை செய்து வரக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை நிறுத்த வேண்டும் என்று சொன்னால் நம்ம பேச்சுவார்த்தையெல்லாம் நிறுத்த முடியாது என்பதை கடந்த கால அனுபவம் நமக்கு சொல்லிவிட்டது. பல தடவை நம்ம பேச்சுவார்த்தை நடத்தி அனுபவப்பட்டுட்டோம். எனவே பேச்சுவார்த்தைகள் நம்ம வெற்றி அடைய முடியாது என்பதால் இவர்களுக்கு யுத்தம்தான் பதிலளிக்கும். தற்போது ஹிஸ்புல்லாக்கள் நடத்தி வருகிற இந்த யுத்தம் என்பது மிக பாரிய வெற்றியை தருகிறது என்று வர்ணிக்கிறார் அபு உபைதா அவர்கள். அதற்கு சான்றே நேற்று நடந்த அம்பியூஸ் தான் என்றும் சொல்லியிருக்கிறார். நேற்று நடைபெற்ற ஒரு மாபெரும் தாக்குதல்களில் ஒரே நேரத்தில் 9 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தை சேர்ந்தவர்களை கொன்றிருக்கிறார்கள் ஹிஸ்புல்லாக்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறார். அதே நேரம் தொடர்ந்து ஹிஸ்புல்லாக்கள் வளமைக்கு மாற்றமான உச்சகட்டமான ஒரு யுத்தத்தை இஸ்ரேலோடு செய்து வருகிறார்கள். இதையெல்லாம் சிலாகித்து பேசுகிற அபு உபைதா பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்பினருடைய ஊடக பேச்சாளர் என்ன சொல்றாருன்னா, பாலஸ்தீன அப்பாவிகள் மீது திணிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த மரண தண்டனை சட்டம் மூலம் அரபுகள் மீதே திணிக்கப்பட்டிருக்கக்கூடிய மரண தண்டனை சட்டம் மூலமாக பார்க்க வேண்டும். எனவே இதுல இருந்து இந்த சட்டமூலத்தை டிஸ்ட்ராய் பண்ண வேண்டும் என்றால், இந்த சட்டமூலத்தை இல்லாமல் ஆக்கணும்னு சொன்னா பேச்சுவார்த்தையில நமக்கு இல்லாமல் ஆக்க முடியாது. அதற்கு ஒரே வழி, நடந்து வருகிற இந்த யுத்தத்தில் ஹிஸ்புல்லாக்களுடைய படைப்பிரிவு இஸ்ரேலியர்களை கொல்வது, இஸ்ரேலியர்களுக்கு எதிரான தாக்குதல்களை நடத்துவது என்பதை தாண்டி இஸ்ரேலிய படைப்பிரிவை சேர்ந்தவர்களை உயிரோடு நீங்கள் பிடிப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். அவர்களை உயிரோடு கைப்பற்றினால் மட்டும்தான் நம்ம டிமாண்ட் வச்சு நம்முடைய கைதிகளாக இருக்கிற அப்பாவிகளை விடுவிக்க முடியும். உங்களை இத்தனை பேரை ரிலீஸ் பண்ணுவோம், இத்தனை பேரை நீங்கள் ரிலீஸ் பண்ணணும். இப்படித்தான் நாம் நம்முடைய மக்களுடைய உயிரை காப்பாற்ற முடியும். எனவே இதுதான் தார்மீகமானதும் கூட. இதற்காக முயற்சி செய்யுங்கள் என்று சொல்லி இன்றைக்கு மிக தெளிவாக ஹிஸ்புல்லாக்களை நோக்கி பாலஸ்தீன விடுதலை அமைப்பினருடைய ஊடக பேச்சாளர் அபு உபைதா அவர்கள் சொல்லியிருப்பது மட்டுமல்லாமல் இந்த ஜியோனிச ஆணவத்தில் அவர்கள் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். எனவே ஜியோனிச ஆணவத்தில் ஆடக்கூடியவர்களை நிறுத்த வேண்டியது நம்முடைய கட்டாய கடமை. ஹிஸ்புல்லாக்கள் அவர்களை கைது செய்ய வேண்டும், அவர்களுக்கு எதிராக சண்டையிட வேண்டும். சண்டையிடுவதை நாங்கள் ஆதரிக்கிறோம், பாராட்டுகிறோம். நீங்கள் மிக கடுமையான ஒரு யுத்தத்தில் இருக்கிறீர்கள் என்று சொல்லிவிட்டு, இது ஹிஸ்புல்லாக்களுக்கும் பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கு மட்டும் உள்ள பணி கிடையாது, உலக அளவில் இருக்கிற அனைத்து இஸ்லாமியர்கள் மீதும் சுமத்தப்பட்டிருக்கக்கூடிய பணி. எனவே நீங்கள் ஒன்றோ இஸ்ரேலுக்கு எதிராக கண்டனங்களை வெளியிடுங்கள், ஆர்ப்பாட்டம் போராட்டங்களை நடத்துங்கள். இதற்காக அதுவும் முடியவில்லை என்று சொன்னால் எங்களுக்காக ஏக இறைவன் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யுங்கள், எங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே கையேந்துங்கள். கையேந்தியாவது எங்களை அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளை முன்வையுங்கள் என்று சொல்லி இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய
அறிவிப்பில் அபு உபைதா அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்க முடிகிறது. உலகத்திலேயே பாலஸ்தீன அப்பாவிகள் மீது இஸ்ரேல் நிகழ்த்துகிற அநியாயத்தை போன்று யாருமே எங்குமே இப்படியான அநியாயங்களை செய்ததை நீங்கள் பார்த்திருக்க முடியாது. இரண்டாம் உலக மகா யுத்தத்தில் யூதர்களுக்கு ஹிட்லர் செய்த அநியாயத்தை விட பல ஆயிரம் மடங்கு அநியாயங்களை செய்து கொண்டிருக்கிறது இஸ்ரேல் என்பதுதான் வெட்ட வெளிச்சமாக தெரியக்கூடிய செய்திகளாக இருக்கிறது. தொடர்ந்தும் அப்பாவி பொதுமக்களை ஈவிரக்கமின்றி கொன்று குவிக்கக்கூடியவர்கள் சட்ட ரீதியாக கொள்வதற்குரிய அனுமதியாக இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். எனவே சர்வதேச அளவில் இந்த சட்ட திருத்தம் எதிர்க்கப்பட வேண்டும். இலங்கையில் இருக்கிற இஸ்லாமிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தில் இது தொடர்பாக நீங்கள் பேச வேண்டும், கண்டனங்களை வெளியிட வேண்டும் என்பதும் எங்களுடைய தார்மீக கோரிக்கையாக இந்த இடத்திலே சொல்லிக் கொள்ளுகிற அதே நேரம் பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை. பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்று நிம்மதியானவர்களாக மாற வேண்டும், வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு ஈரானுடைய அப்பாவிகள் மீதான ஆக்கிரமிப்பு யுத்தமும் நிறுத்தப்பட்டு ஆக்கிரமிப்பாளர்கள் ஓய்ந்து அமைதி திரும்ப வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிராக தொடர்ந்தும் ஜனநாயக ரீதியாக